அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கனை மிஞ்சக்கூடிய அளவுக்கு மீல் மேக்கர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குருமா மாதிரி நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். மீல் மேக்கரை நல்லா வேக வச்சு தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறங்க அதை காட்டுறேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கிங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கிடுவோம். நல்லா செவக்கத்துக்கு நல்லா வதக்கிடுவோம். இப்போ நல்லா செவந்துக்கிட்டு வருது. பிரிஞ்சி இலை 2 சின்னதாக போடுறேன். ஏற்கனவே நான் போட மறந்துட்டேன். அதனால் இப்போ செவந்து வர டயத்தில் போட்டுக்கறலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு விழுது ரொம்ப தேவைப்படாது. சிக்கனுக்கு தான் அதிகமாக தேவைப்படும். மீல் மேக்கருக்கு கம்மியாக போட்டால் போதும். இப்போ மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். தக்காளி 3 அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை போட்டு வதக்கிடுவோம். இப்போ மீல் மேக்கரை நல்லா வேக வச்சுருக்கிறேன். போட்டு வதக்கிடுவோம். சிக்கன் செய்கிற மெத்தடில் தான் செய்யணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா பொடியும் போட்டுக்கிறோம். இப்போது மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூளை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு வதக்கி விட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டு வதக்கிங்க. இப்போ நான் தேங்காய் பூவும் பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு 2ஐயும் அரைச்சி இப்போ ரெடியாக வச்சுக்கிடுவோம். இப்போ குக்கரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம வேக விட்டுருவோம். நம்ம கொஞ்சமாக கிரேவி வைக்க போகிறோம். தண்ணி கொஞ்சமாக 1/2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. இந்த அளவு ஊற்றினா போதும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம கிரேவி மாதிரி ரெடி பண்ணிடுவோம். மீல் மேக்கர் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரியையும் தேங்காயும் ஊற்றிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு குருமா மாதிரி வேணும்டாக்க இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கரலாம். நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிறதுனால கம்மியாக வச்சுருக்கிறேன். கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்ல வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பார்ப்பேன் நம்பிக்கை இருக்குது.